ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பிராய்லரை நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இங்கே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, தேங்காய் இதை நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுருங்க. அப்புறம் இங்கே மறுபடியும் நான் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அது கூட சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் அது வேகட்டும். தக்காளி அது கூட என்ன பண்ணுங்கள், இங்கே மிக்ஸி ஜாரை நான் போயிட்டு நல்லா மையாக நான் அரைச்சிட்டு வந்துட்டு அது கூடயே நான் சிக்கன் மசாலா, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதையும் நம்ம ஆட் பண்ணி குழம்பு கூட கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வச்சோன்னே நல்லா பாருங்கள் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட, இட்லி கூட, தோசை கூட இதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.